அதுல கொஞ்சம் கூட எங்களுக்கு ஆண்டவரே நாங்க அதுல இருந்து டிவியேட் ஆகாத மாதிரி எங்களை நீங்க பழக்க வைக்கிறதுக்காக நன்றி. பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். எங்களுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் திங் உங்க நேச்சரை நாங்க புரிந்து கொள்ள அதுல நாங்க ஷூரிட்டி எங்களுக்கு வர வர ஆண்டவரே மீதி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சரியாய் புரிய ஆரம்பிக்கும். எதுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் எங்க லைஃப்ல நிறைய பதில் கிடைக்கும் ஆண்டவரே. இது வரைக்கும் நாங்க பார்த்த விதம், இதுக்கு மேல எஸ் பார்க்க போகிற விதம் எல்லாமே மாறுகிற விஷயம் உங்க சுபாவத்தை நாங்கள் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. எங்களுக்கு நீங்க ஆண்டவரே உங்க பெரிதான கிருபையினால உங்க சுபாவத்தை குறித்த வெளிப்பாடு எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. நீங்க அன்பாகவே இருக்கிறீங்க. நீங்க தண்டிக்காதவர், எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறவர், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஒரு நல்ல தகப்பன். உங்க திரியேக குடும்பம் எங்களை அணைத்து கொள்ளுகிறது, எங்களை கொண்டாடுகிறது, எங்களுக்காகவே காரியங்களை எல்லாம் அலைன் பண்ணுது. இதெல்லாமே எங்களுக்கு புரியுது. சோ இதனால வரக்கூடிய கேள்விகள், இந்த அறியாமையில நாங்க எத்தனையோ கேள்விகள் எனக்கு இருந்தது ஆண்டவரே. என் லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நானா, இல்ல நான் செய்த பாவமா, என் பெற்றோர் செஞ்ச பாவமா, இல்ல 3 4 தலைமுறை சாபக்கட்டா, இல்ல இந்த ஸ்பிரிட்டா, அதுவா இதுவான்னு எக்கச்சக்க கேள்விகளில இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே. இந்த சத்தியம் உம்முடைய சுபாவத்தை குறித்த சத்தியம் எங்களுக்கு நீங்களாக்கிச்சு ஆண்டவரே. we were delivered from all the false beliefs that we had, Lord. அது எங்களை ரொம்ப எங்க லைஃப் கயாட்டிக்கா மாறி வச்சிருந்துச்சு, ரொம்ப குழப்பத்துக்குள்ள வச்சிருந்தது. நிறைய பேர் மன சோர்வுக்குள்ள நாங்க சிக்கியிருந்தோம். இருள் தான் லைஃப் போல, இப்படித்தான் போல இருக்குன்னு பாசிவா இருந்தோம் ஆண்டவரே. பட் ஆனா உங்க சத்தியம், உங்க சுபாவத்தை குறித்த சத்தியம் நாங்கள் அறிய அறிய எங்களை மீறி எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படியே எங்களுக்கு புரிகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது இன்னும் உம்முடைய கிட்டி சேர்க்கிறது, அதற்காக நன்றி. தேர் வேர் டைம்ஸ் ஒரு ஒரு சத்தியம் கேட்கும் போதும் உங்க விட்டு நாங்க ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஏசப்பா ரொம்ப கோவமா இருக்கிறாரு, அவர் அப்செட்டா இருக்கிறாரு, என்னோட பிஹேவியரை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்குது என்கிட்ட பழக, அப்படியெல்லாம் நாங்க ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது என் தேவன் என்னுடைய டார்க் திங்குள்ளேயும் கம்ஃபர்டபுளா இருந்து என்னை தூக்கி எடுக்க விரும்புறீங்க. என்னை கம்ஃபர்டபுளா என்னோட கனெக்ட் ஆகி என்னை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு ஆண்டவரே. அதுல இருந்து என்னை நயமாய் பேசி என்னை ஹீல் பண்ணி வலியே தெரியாம எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ள செய்றீங்க. இதெல்லாம் எங்களுக்கு புரியுது ஐசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய பழைய நம்பிக்கைகள் எல்லாம் நீங்களாக்கி எங்களுடைய அந்த பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மறக்க பண்ணி எங்களை புதிய ஆண்டவரை வெளிப்பாடுகளுக்குள்ள எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. நிறைய விஷயம் அன்லேர்ன் பண்ணிட்டே இருக்கிற டைம்ல அப்படியே லேர்ன் பண்ணிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம் வச்சுட்டே இருக்கிறீங்க. when bad things, bad beliefs are leaving us, the same time good beliefs and நல்ல நம்பிக்கைகள் எங்களுக்குள்ள நிறைய ஃப்ளட் பண்றீங்க. அந்த ரெவலேஷன்ல எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துறீங்க. போத் ஆர் ஹேப்பனிங் சேம் டைம். அது பரிசுத்த ஆவியானவரால நடக்குது. பரிசுத்த ஆவியானவரால மட்டுமே அது நடக்குது ஆண்டவரே. நாங்க உம்மால நிரம்பி இருக்கும் பொழுது, உமக்கு சென்சிட்டிவா இருக்கும் பொழுது, உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எல்லாமே ஆண்டவரே எங்களுக்கு புரிய வருது. தேங்க்யூ ஏசப்பா. நாங்க ஒருத்தரும் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எதுக்கு நாங்க தேங்க் பண்றோமோ இல்லையோ, தேங்க்யூ ஃபார் த ரெவலேஷன் லார்ட். இருக்கிறதை இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க உண்டாக்கி நீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நிறைய நேரத்துல எங்க ஏதோ பெரிய விஷயம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு எங்களுக்கு சாதாரணமா இதை மேற்கொள்ள வச்சீங்கப்பா. உமக்கு நன்றி. நிறைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல இருந்து எங்களை விடுதலையாக்கி விட்டீங்க. எஸ் லார்ட். அந்த அடிமைத்தன சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டது. மனுஷருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினீங்க. மரண பயத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. லைஃப் யாரோ நடத்துறாங்கன்ற ஃபீல் எங்களுக்கு ஒரு டைம் இருந்துட்டு இருந்ததுப்பா. பட் இப்போ வித் ஹோலி ஸ்பிரிட் ஐ ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான நம்பிக்கை உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இது எல்லாவற்றுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க வேற விக்டிம்ஸ், லைஃப் போற போக்குல போக வேண்டியதுதான், அப்படியேதான் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நாங்க அப்படியே இருந்த நாட்கள் மீறி நான் என் நாளை உருவாக்க முடியும், நான் என்னுடைய பர்சனாலிட்டியை மாற்றிக்கொள்ள முடியும், பரிசுத்த கோஆபரேட் பண்ணும் போது என்னை வேறு மனுஷனாய் மாற்றுகிறீர் என்ற சத்தியம் எங்களுக்கு புரிஞ்சது. அதே போல எங்க லவ்ட் ஒன்ஸ் ஒருத்தருடைய
எல்லா விஷயங்களையும் நீங்க மாற்ற வல்லவர். உங்க கூட கோஆபரேட் பண்ணி நாங்க கிரியேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு எங்களுக்கு லைஃப் மேல ஒரு ஆதிக்கத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. பொருளாதாரத்தின் மேல நாங்க ஆளுகை செய்கிறவர்களாய், அதை ரெயின் பண்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம்னு எங்களுக்கு புரிய வைத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்களே ஆசீர்வாதம்னு புரிய வச்சீங்கப்பா. நாங்க ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டு இருந்த டேஸ் எவ்வளோ ஆண்டவரே. என்ன ஆசீர்வாதிங்க ஆண்டவரே அப்படின்னு யாக்கோபை போல போராடிக்கிட்டு இருந்த டேஸ் எத்தனையோ ஆண்டவரே. என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி எனக்குள்ள என்ன தடை, என்ன தடைன்னு அப்படியே சக்கு மாடி மாதிரி அந்த தாட்ல பிலீஃப்ல சிக்கி கொண்டிருந்த நாட்கள் எத்தனையோ. ஆனால் இப்பொழுது ஆண்டவரே, நானே பிளெஸ்ஸிங், நான் தான் ஆசீர்வாதம், நானே ஆசீர்வாதமா இருப்பேன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. எவ்ரி பிளெஸ்ஸிங் தட் ஐ ப்ரொக்ளைம் இஸ் கோயிங் டு பி பிளெஸ்ட்னு அந்த அளவுக்கு அந்த ரெவலேஷன் எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் சபிக்கிறவர்கள் ஆண்டவரே, அபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஏன்னா எங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பவர்ஃபுல்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நோயிங் ஆல் தீஸ் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் கட்டமைப்பாய் கொண்டு அந்த ஷோர் ஃபவுண்டேஷன் மேல இருந்து நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பமோ ஜெபமோ டிக்ளரேஷனோ எல்லாமே எவ்வளவு பவர்ஃபுல்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. தவறி கூட ஒருத்தரை குறித்த தவறாகவோ நெகட்டிவான வேர்ட்ஸையோ பேசாதபடிக்கு எங்களை கான்சியஸா எங்களை நடத்துறீங்க, அவேரா நடத்துறீங்க, மைண்ட்ஃபுல்லா நடத்துறீங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள் மேல எங்களுக்கு ஆதிக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. we are choosing words, we are thinking and choosing our thoughts. அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துறீங்கப்பா. அந்த முதிர்ச்சியில நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். we give you all the glory Lord. இது வரைக்கும் எங்க லைஃப்ல அங்க எதையெல்லாம் அங்க ஒரு விஷயத்தை குறித்து நாங்க சொல்லுவோமானால் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. ஆனால் எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், உமக்கு செலுத்துகிறோம் இசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்க மகிமையை கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் மகிமையை கொடுக்கிறோம். நாங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், நாங்க இதை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுமில்ல ஆண்டவரே. இட் இஸ் வித் யூ and you have really enabled us to do things. Thank you Lord for your empowerment. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக நீங்க எங்களுக்குள்ள இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிறது. அதை நாங்களே பார்த்து ஆச்சரியப்படுகிறமா இருக்குது. அதை நான் தான் செஞ்சேனான்னு என்னையே நான் பார்த்து அடிக்கடி ஆச்சரியப்படுகிற மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்ல நடந்துகிட்டே இருக்காண்டவரை. சுற்றி இருக்கிறவங்களை ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, ஏன் நீயா இதை பண்ணேன்னு ஆச்சரியப்படுற மாதிரி என் லைஃப்ல டெஸ்டிமனி மேல டெஸ்டிமனி ஆண்டவரே நீங்க அப்படியே உருவாக்கிட்டு இருக்கீங்க. என் லைஃப்ல அப்படி ஒரு பிளெஸிங் அவுட்ஃப்ளோ நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. இது எல்லாவற்றையும் குறிச்சு ஆண்டவரே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். உங்க கூட இருக்கிற ஜேர்னியை நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம் இசப்பா. பிகாஸ் யூ ஆர் வெரி ஃபெய்த்ஃபுல், யூ ஃபெய்த்ஃபுல், யூ ஃபெய்த்ஃபுல். நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உங்க கேரக்டர் அப்பா நாங்க அதுல மகிழ்கிறோம். ஏன்னா உங்க உண்மை தன்மைக்குள்ள எங்களை நாங்கள் மறைத்துக் கொள்ளுகிறோம், எங்கள் குடும்பத்தை நாங்கள் மறைத்துக் கொள்ளுகிறோம். பிகாஸ் யூ செட் அழைத்தவர் நான் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால நீங்க முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா அதைரியங்கள் வெளியேறுவதாக, எல்லா அதைரியங்களும் வெளியேறுவதாக. சூழ்நிலைகள் புதுசு புதுசா கிரியேட்டிவா எங்களுக்கு மறைமுகமா அந்த இன்டிமிடேஷன் மாறி கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், we are conquerors, we are more than conquerors. எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. எங்களை குறித்த அடையாளம் அதுதான் அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது பிசிக்கல் டிசீஸா இருக்கட்டும், எங்களுடைய பினான்சியல் காரியமா இருக்கட்டும், எந்த ஏரியால நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்றோமோ அது எல்லாவற்றுக்கும் மேல நாங்கள் ஜெயித்து ஆளுகை செய்கிறவர்களாய், அநேகருக்கு விடுதலையை கூறுகிறவர்களாய், நல்ல நாட்களை பேசுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் அப்படியே எங்களை நாங்கள் பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சோஃபார் நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேலை தாட்ல வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அது தாழ்மை கிடையாது, அது ஒரு விதமான அன்கிரேட்ஃபுல்னஸ். ஏன்னா நம்மை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை இது வரைக்கும் செஞ்சிருக்கிறார். ஜஸ்ட் டர்ன் பேக் அண்ட் see. ஏன் நீங்க திரும்பி உங்க லைஃப் அப்படியே பாத்தீங்கன்னா, God has done mighty things in your life. அவருடைய வல்ல கரம் உங்க கூட இருந்து அப்படியே நடத்துனதுனாலதான் many of us are alive. நம்ம குடும்பமா இருக்கிறோம், நாம போஷிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம். we are healthy, we are hale இல்ல.
ஸோ இது எல்லாமே ஆண்டவர் செய்த பயங்கரமான கிரியை. ஏன் எசப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அதை நாங்கள் அப்படியே லைவா நினைக்கிறோம், அதை தேங்க் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு அடிக்கடி ஆண்டவரே சில நேரத்துல ஒரு அம்னீஷா மாதிரி வந்துருது இசப்பா. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பியூர்லி அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டெய்லி சோர்ஸ். இப்ப டெய்லி உள்ள வேலைகள், டெய்லி உள்ள விஷயங்கள்ல எங்களை நடத்துகிறவர் மகத்துவமானவர். எங்களை வைத்து மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்கன்றதை நாங்க மறந்து போகிறோம். அந்த மறதி எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய நினைப்பூட்டுதலின் ஊழியத்துக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எஸ் லார்ட், ஃப்ரெஷ்ஷா நாங்கள் ஒரு விஷயத்தையும் நினைப்பூட்டி ரீலீவ் பண்ணி அந்த கிரேட்ஃபுல்னஸ், அந்த மோட்லயே நாங்கள் இருக்கிற அந்த கிரேஸை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம். எஸ் லார்ட். இப்போ கூட இசப்பா வி பிளஸ் இங்க கனெக்ட் ஆகிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் மாற்றி மாற்றி ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா சில பேர் உலக நியூ இயர், சில பேர் வளர்ந்து வந்துட்டு இருக்கலாம். ஆனா வி நோ, முடித்து துவக்குகிற தெய்வம் நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. ஒருத்தருடைய விசுவாசத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, துவக்கி இருக்கிறீங்க, அதை பூரணப்படுத்துகிறவரும் நீரே அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால எவ்ரிபடி இஸ் அ சக்சஸ் ஹியர். எவ்ரிபடி இங்க கனெக்ட் ஆகிற ஒவ்வொருவரும், அவங்க ரெப்ரசன்ட் பண்ற குடும்பமும் பிள்ளைகளும் அவரை சார்ந்திருக்கிறவர்களும் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். தே ஆர் ஓவர் கமிங் சிக்னஸ், தே ஆர் ஓவர் கமிங் ஆல் த ஃபினான்ஷியல், எல்லா ஃபினான்ஷியல் இருக்கிற ஸ்ட்ரகிள் எல்லாம் ஓவர் கம் பண்றாங்க ஏசப்பா. உங்களோட குடும்பங்கள் இருக்கிற எல்லா சச்சரவுகள்ல பர்சனல் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே பிளஸ் பண்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த குடைக்கு கீழே, இந்த பிளாட்ஃபார்ம்ல நீ ஆண்டவரை வைத்திருக்கிற ஒருத்தருக்கும் மேல நியமிக்கப்பட்ட பிளெஸிங்ஸ் இருக்கு. அதை எல்லாம் ஆண்டவர் அப்படியே பலிப்பதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஒருத்தரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். சொல்லுங்க, இந்த ஏரியாவா இருந்தாலும் அந்த ஏரியால நான் வந்து இது ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு சொல்ற ஸ்டேட்ல நம்ம இல்லை, நம்ம எல்லாருமே நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஸோ இஃப் இட் இஸ் யோர் ஹெல்த் இஷ்யூ தான் உங்களுக்கு பிரச்சனைனா, ஐ ரிசீவ் மை ஹீலிங், ஐ ரிசீவ் மை டிவைன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் மை ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. சில பேருக்கெல்லாம் எல்லா ஏரியாலையும் சூப்பர் ஏசப்பா. என் பிள்ளைங்களை நினைச்சு எனக்கு செம சந்தோஷமா இருக்குது. என் மனைவியை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குடும்பத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்குது. என் ஹெல்த் கூட ஐம் ஓவர் கமிங். பட் ஆனா இந்த ஃபினான்ஸ் விஷயம் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா இப்படி பாக்குறேன் நான். சில நேரத்துல நெட்வொர்க் டவுன் ஆகிட்டு திரும்ப கனெக்ட் ஆகும் போது ஒரு சுத்தம் பார்த்திருக்கீங்களா? அது ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்து சுத்தும். யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? நெட்டு யூடியூப்ல நீங்க வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களோட இன்டர்நெட் வந்து கொஞ்சம் கசமுசா பண்ணுதுன்னா அது அப்படி சுத்தம் இல்ல? அது மாதிரி இந்த கண்டினியூல் ப்ரொவிஷன் இருந்த போதிலும் ஒருவேளை எல்லா இடத்துலயும் என்ன நெட்டுக்கான வேவ்ஸ் இருக்கதான் செய்யுது. மேபி நம்ம ரிசீவர்ல, ஒருவேளை நம்ம போன்ல, இல்ல நம்ம அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியால இருக்கும் பொழுதோ, இல்ல அது மாதிரி நமக்கு வரும். அது ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு அன்ஈசி ஃபீலிங் கொடுக்கும். யாருக்கெல்லாம் அப்படி இருந்திருக்கு? இப்ப இருக்கிற இதுல வந்து வைஃபை இருந்தாதான் அந்த இடத்துக்கே ஒரு பீப்புள் போறது வருதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா நமக்கு அது அத்தியாவசியமா இருக்கிறதுனால. அது சுத்தும் போதே ஐயோ அப்படின்னு ஒரு 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 வேக்னஸ் வருதுல, அந்த மாதிரி ஃபினான்ஸ்ல சில பேருக்கு அதை ஃபீல் பண்றீங்க. ஸ்பெசிஃபிக்கா என் பண விஷயம், நான் வந்து அப்படி என்னென்னமோ பண்றான்னா அந்த அந்த என்னன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் வீடியோ, டக்குன்னு சுத்துது. அப்ப எப்படி ஒரு ஃபீல் வரும்? அந்த மாதிரி ஃபினான்ஸ்ல வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்றீங்க. ஜஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்க வந்து கண்டினியூலா எந்த தடையும் இல்லாமல் எனக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ என்கிட்டயும் ஒரு தடையும் இல்லை. இப்ப என்னன்னா சில நேரத்துல ரொம்ப தாழ்மையா போய் எனக்குள்ள என்ன தடைன்னு ஆராய்ச்சிக்குள்ள போயிடுவோம். அதுவுமே இல்லைன்னு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதனால கொடுக்கிறவருக்கும் தடை இல்லை, பெற்றுக்கொள்ளவங்க தடை இல்லைன்னா அப்ப என்னது அது அனாவசியமா நம்ம எல்லையில தேவையில்லாத இழுபறி, தேவையில்லாத சுத்துறது, இதெல்லாம் எதுக்கு? ஸோ கேன்சல் இட் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியே நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. ஜஸ்ட் கேன்சல் இட், எரேஸ் இட். ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ நான் ரிசீவ் பண்றேன். ஐ ரிசீவ் மை போர்ஷன். நமக்குள்ள பங்கு, ஏன் அப்பா எனக்குன்னு வச்சிருக்கிற பங்கை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க. எஸ்பெஷலி பிசிக் அப்படின்னா, ஏன்னா சில பேர் எல்லாம் வெரி ஹாப்பி அதர் ஏரியாஸ் எல்லாம் அப்படியே போகுது. ஆனா அந்த பண ஏரியான்னு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மீடியோக்ரிட்டியை தாண்ட முடியலையே. ஒரு விஷயத்த 2-3 முறை யோசிச்சு தானே நாம செய்ய
செய்ய வேண்டியது நியாயமான செலவுகளை கூட. அப்போ அது வந்து ஆண்டோட சித்தமா அப்படின்னா இல்ல, அது சித்தம் கிடையாது. abundance is his will. abundance கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஞானமா நீட் எது, வாண்ட் எது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை நீங்க சரி பண்ணணும், நீங்க ஆளுகை செய்யணும், நீங்க முடிவு பண்ணணும். குறைவுகள் உங்களை முடிவு பண்ணக்கூடாது. பணத்துல பையில இருக்கிற அமௌண்ட்டோ இல்ல பாக்கெட்ல இருக்கிற மணியோ நீங்கள் செய்கிற காரியத்தை நிர்ணயிக்க கூடாது, உங்க சாய்ஸஸ பாதிக்க கூடாது. அந்த ஸ்டேட்ல நாம் இருப்பதுதான் தேவனுடைய விருப்பம். இதை நிறைய ஆண்டு நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். எஸ், எஸ். அதனால் ரிசீவ் பண்ணுங்க. ஐ ரிசீவ் த ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ லார்ட். ஐ ரிசீவ். எனக்குள்ள தடை ஒன்றும் இல்லைன்னு நான் அப்படியே நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க என் அப்பா, எனக்குன்னு உள்ள பங்கு இருக்கும் ஏசப்பா. when I ask something from you. ஏன் இங்க பாருங்க, இப்போ எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து 3 பேருக்கும் ஒரு விஷயம் எனக்கு இருக்குன்னா 3 பேரையும் சேர்த்து யோசிக்கிறவங்க தான் ஒரு நல்ல அப்பா அம்மா இல்லையா? ஸோ இப்போ ஜோஷுவாக்கு இருக்கணும், பிரின்ஸுக்கு இருக்கணும், ஜாய்க்கும் அது இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் குட் ஃபாதர் அண்ட் மதர். எஸ் தானுவா? இல்ல இல்ல, நான் ஒரு 2 பிள்ளைக்கு தான் வைப்பேன், 3வது பிள்ளை கொஞ்சம் கீழ்ப்படியில, அது கொஞ்சம் வேண்டாத வேலை பண்ணிடுச்சு, அதனால அதுக்கு தரமாட்டேன்னு சொல்றவங்க என்னது? என்னது அது? ரைட், இது கிடையாது. மேபி அந்த டைம்ல அதை ஹேண்டில் பண்ண முடியாதனால வித்ஹெல்ட் பண்ணி வைக்கலாமே தவிர அது கொடுக்காம இருக்க மாட்டாங்க. எந்த அப்பா அம்மாவும் சேர்த்து தான் யோசிப்பாங்க. ஸோ நாமளே இப்படி இருக்கும்போது நம்ம கிரியேட்டர் உலகத்துல எத்தனை பேர் பிறந்தாலும் ஐயோ என் கஜானா கொஞ்சம் வீக்கா இருக்குது நம்ம கவர்மெண்ட் மாதிரி சொல்லுகிறது அல்ல தேவனுடைய ராஜ்யம். புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் கஜானால ஒண்ணு இல்லை, கஜானால ஒண்ணு இல்லை. நம்ம நம்ம கவர்மெண்ட் வேணா சொல்லலாம், நம்மள ஆளுகிற கவர்மெண்ட் பீப்புள் சொல்லலாம். ஏன்? ஆனால் நம்மளை படைத்தவர், யூனிவர்ஸ் அகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அண்ட சராசரங்களை அப்படி ஐஸ்வர்ய சம்பன்னார் அவர் வந்து உனக்குன்னு உள்ள கொடுக்க என்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஓகே, யுவர் போர்ஷன், உங்களுக்கான பங்கு உங்களுக்கானதே. யாரதோ எடுத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார், உங்களத எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார். ஏன்? அறியாமையினால நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, ஜோம் பண்றாங்க, அவங்க வந்து இதுவா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொடுப்பாரு, எனக்கு கொடுக்க மாட்டார், எந்த இல்ல போல இருக்குதுன்ற மாதிரி ஒரு சில நேரத்துல ஒரு மாயை வந்து மைண்ட்ல சிக்கிக்குது. எஸ். ஸோ யோர் போர்ஷன் இஸ் தேர் ரெடி. உங்களுக்கான போர்ஷன் உங்களுக்கு தான். ஏன் யாரெல்லாம் இது பண்றீங்க? சில நேரத்துல அந்த ஏற்றத்தாழ்வோட வளர்ந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரிசீவிங் மோடே இருக்காது. வீட்டுல அப்பா அம்மா வந்து அண்ணனை ஒரு மாதிரி, தம்பி ஒரு மாதிரி, தங்கச்சி ஒரு மாதிரி அப்படி நடத்தி வளர்ந்த பிள்ளைங்களுக்கு ரிசீவிங் மோடே இருக்காது. ஏன்னா எப்பயுமே எனக்கு செகண்டா தான் யோசிப்பாங்க, எனக்கு எப்பயுமே மட்டமா தான் கிடைக்கும், எனக்கு தேர்டா தான் கிடைக்கும், எனக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒருவேளை மீதி ஆச்சுனா கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலை நீங்க வளர்ந்து அந்த மைண்ட் செட் இருக்குமானா ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த ஃபேமிலி பயாலஜிக்கல் ட்ரீல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? வெட்டி எடுக்கப்பட்டு நம்மளுடைய பரம தகப்பனோட ட்ரீல நம்ம அட்டாச் ஆயிட்டோம். அந்த அப்பா எல்லாரையும் சரிசமமா பாக்குறவர், அவருக்கு ஃபேவரட்டிசம்னு கிடையாது. அவர் எல்லாருக்கான பங்கை உடையவர். எல்லா பிள்ளைங்கள கடைசி உலகத்துல இருக்க கடைசி குழந்தையும் அபண்டன்ட்ல இருக்கணும், அபண்டன்ஸ்ல மூவ் ஆகணும், எல்லா ரிச்சஸ்லயும் இருக்கணும் தான் அவருடைய விருப்பம். ஸோ அதனால என்னுடைய போர்ஷன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்க நம்ப ஆரம்பிங்க. ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. நான் அதுக்கு ரிசீவ் பண்ண தகுதியுடையவள் அப்படின்னு சொல்லி ஐ எம் டிசர்வ்ட். திஸ் இஸ் மை பர்த் ரைட். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் பார்ன் அகேன் இன் டு திஸ் ஃபேமிலி, ஹெவன்லி ஃபேமிலி. நான் எல்லா விதத்திலையும் தகுதி உள்ளவளா இருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ள. ஏன்? சில பேருக்கு அப்படியே அந்த வளர்ந்த விதத்துலயே அந்த ரிசீவ் பண்ற மோடே இருக்காது. ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட ஐயோ எனக்கு போயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் வரும், சில நேரத்துல வரும் இல்லையா? ஒரு சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கு ட்ரெஸ்ன்னு சொன்னா கூட என்ன பண்ண முடியாது. அதுக்கு ஐயோ இது வந்து என்ன, தேங்க்யூன்னு சொல்லி ரிசீவ் பண்ற அளவுக்கு அவங்க என்ன தகுதி உள்ளவன்னு நினைச்சு இருக்க மாட்டாங்க. நான் சில ஏரியால அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறேன். ஆனா இப்ப ஆண்டு எனக்கு சொல்லி கொடுத்தது பிறகு எது யார் என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் ஐ ரிசீவ் அப்படி சொல்லி தேங்க்யூன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்க பழகிட்டேன். ஏன்? சோ உங்க ஒருத்தரும் சொல்றேன், நீங்க ஒருத்தரும் தகுதி உள்ளவர்கள், ஆண்டவருடைய சம்பூரணத்தை அனுபவிக்க தகுதி உள்ளவர்கள். வந்து உங்க பர்த் ரைட் சுகமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்த் ரைட். ஏன்? எப்பா என் போர்ஷன், என் பங்குப்பா. நீங்க இனிமே எப்படி ஜெபிக்கிறீங்க? காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஜெபிக்கிறீங்களா இருக்கும். ஆனா உங்களுக்கு எது க்ளோஸ் டு ஹார்ட்டோ அதை சொல்லி ஜெபிங்க. நீங்க கேட்டிருப்பீங்களா எந்த ஷேர் எங்க அப்படி கேட்டிருப்பீங்களா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட? எப்பயாவது கேட்டிருப்பீங்களா? இல்ல உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்டிருக்கலாம் எந்த எங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி உரிமையாய் என்னுடைய பங்கை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஏசப்பா அப்படின்னு நீங்க சொல்றதுதான் ஐசப்பாக்கு சந்தோஷம். எனக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற போர்ஷனை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் பயன்படுத்துகிறேன், நான் வாழ்ந்து சுபிச்சிருக்கிறேன், நிறைய பேருக்கு பிளெஸ்ஸிங்கா மாற போறேன், நிறைய பேருக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கிறேன், அதுதான் என் அப்பாவுக்கு சந்தோஷம், அதுதான் என்னை படுத்தவருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்றதுதான் என்னது?
அப்பாவுக்கு சந்தோஷம். ஸோ அதனால ரிசீவ் பண்ற மோட்ல எல்லாரோட ஹார்ட்டும் போகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். என்னோட போர்ஷன் எதுவா இருந்தாலும் அதை நான் அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஐ நோ இட் இஸ் abundance லார்ட். ஐ நோ இட் இஸ் டிவைன் ஹெல்த். ஐ நோ இட் இஸ் டிவைன் பீஸ். ஐ நோ இட் இஸ் டிவைன் ப்ரொடெக்ஷன். அது என்னுடையது ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்குள்ளது ஆண்டவரே. நான் அதுல உரிமைப்பட்டவப்பா. உன் குடும்பத்துல இருக்கிற ஆண்டவரே, நீங்க ஹெவன்லி ஃபேமிலிக்குள்ள என்ன மூடி வச்சிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு உண்டான சகல காரியத்தையும் எனக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதுல என் மைண்ட்ல இருக்கிற எல்லா தடைகளையும் மாறினதற்காக நன்றி. நன்றி. இழுபறிகள் இனி கிடையாது. நான் கேன்சல் பண்றேன். அப்படியே கேன்சல் பண்ணுங்க பாப்பா. இட்ஸ்ப்பா, இந்த இழுபறி எல்லாம் அந்த வேர்டே நான் கேன்சல் பண்றேன். அப்படியே அந்த ஒரு மந்தத்தனம், சுத்தி சுத்தி வர்றது, அந்த சைக்கிள், இதெல்லாம் கிடையாது ஆண்டவரே. வர வர விருத்தி அடைகிற அனுபவத்துக்குள்ள நீங்க என்னை நடத்துகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர், என்னை நீங்க ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தர் மீதும் அந்த பிளெஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். எஸ் லார்ட். அந்த மனநிலை மாற்றப்படட்டும். எல்லா விதத்திலயும் நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் ரகம் தான். என் அப்பாவுக்கு நான் பெஸ்ட் தான். நான் முக்கியம். ஏன் அப்படின்னு ஒருவேளை உங்க ஃபேமிலியில நீங்க முக்கியம் இல்லாதது போல உங்களை ஃபீல் பண்ணி அவங்களுக்கே தெரியாம உங்களை அப்படி வளர்த்துருந்தாங்கன்னா கூட, ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் தட். அதுல இருந்து வெளியில வாங்க. அதுல இருந்து வெளியில வாங்க. ஏன் இயேசப்பாவுக்கு நான் ரொம்ப முக்கியம். நான் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். என்னுடைய சகல சம்பூர்ணமான வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கான எல்லாத்தையும் உருவாக்கி வைத்தவர். அதை நான் செய்யும் போதுதான் அவருக்கு சந்தோஷம். அதை நான் அனுபவிக்கும் போதுதான் என் அப்பாவுக்கு சந்தோஷம். அதனால நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் தகுதி உள்ளவள். ஐ எம் டிசர்வ்ட். ஐ எம் டிசர்வ்ட். ஐ எம் டிசர்வ்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா எல்லாருக்கும், சில பேருக்கெல்லாம் மனசுல அவ்வளோ தடை இருக்கு. அவ்வளோ தடை இருக்குது. எஸ்அப்பா, ஆஹ் எனக்கா எனக்கா அப்படின்னு ஒரு சங்கோச்சம் எல்லாம் வருது. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுங்க. நீங்க ரியலி ரியலி இட்ஸ் யுவர் பர்த் ரைட். நீங்க ஸ்பிரிச்சுவலா ஹெவன்லி ஃபேமிலிக்குள்ள பிறந்ததுக்குன்னு ஒரு பர்த் ரைட் இருக்குன்னா அது உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பங்கை யாரும் எடுக்க முடியாது. டேக் இட். டேக் இட் பை ஃபோர்ஸ். எந்து அப்படின்னு எடுத்துருங்க. எந்த ஏசப்பா. தேங்க்யூ ஏசப்பா. எனக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். ரிசீவ் பண்ணுங்க. வாய்த்தல சொல்லுங்க. ஐ ரிசீவ் மை போர்ஷன். ஐ ரிசீவ் மை போர்ஷன். என் பங்கை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் அனுபவிக்கிறேன். நான் அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறேன். நான் அநேகருக்கு பிளெஸிங்கா மாறுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஐ டேக் மை போர்ஷன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. நல்லவர்கள் இடத்துல, பரிசுத்த ஆவியானோட ஆளுகையில் இருக்கிறவர்களிடத்துல அதெல்லாம் வந்து சேரணும். அது மேனிஃபெஸ்ட் ஆகணும். அப்பதான் அது அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறும். ஏன்னா நம்ம சேனல்ஸ் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன் யூ நோ யூஆர் அ சேனல். நீங்க உங்ககிட்ட வந்தா தேங்காது. உங்ககிட்ட வந்தா அது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஹி இஸ் வெரி மச் வில்லிங் டு ரிலீஸ். ஸோ அதனால நீங்க நமக்கு இருக்கிற லோ செல்ஃப் எஸ்டீம்லயும், பெற்றுக்கொள்ள முடியாத இந்த ரிசீவிங் மோட் இல்லாத ஸ்டேட்லயும் நம்மளா ஐயோ பரவாயில்ல பரவாயில்லன்னு தன்னடக்கமா நிறைய விஷயங்களை தடுத்து வைக்கிறோம். ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் ஆல் தட் லிமிடேஷன்ஸ். ஆண்டவர் உங்களை நிரப்பி ஓவர் அபண்டன்டா நிரப்பி 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 ஓவர்ஃப்ளோயிங் பாத்திரமா, என்னைக்குமே குறையாத பாத்திரமா உங்களை ஆண்டவர் வைக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. நான் ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்களை அப்படிதான்ப்பா ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அப்படிதான் எங்களை பாக்குறீங்க. அப்படிதான் எங்களை அழைக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி பார்த்து சந்தோஷப்படுறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க அனுபவிக்க உண்மை இன்னும் அதிகமாய் நாங்கள் சந்தோஷப்படுத்துக்கிறோம். அதை நாங்கள் அதிகமாக உண்மை சந்தோஷப்படுத்துகிற கிரேஸ் ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் நான் பிளஸ் பண்றேன். Let this revelation be so real daily, Lord. டே இன் அண்ட் டே அவுட் நாங்கள் தகுதி உள்ளவர்கள். நீங்க ஐடென்டிட்டியில நான் ஸ்ட்ராங்கா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. உடைய குரலை கேட்டு நாங்க அதன்படியே நடக்கிற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும். எஸ் லார்ட், we give you all the glory in Jesus name. Amen. 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 சூப்பர். ஸோ பிளஸ் யூ ஆல். பிளஸ் யூ ஆல். இனிமே எப்படி என் பங்கு நான் எடுத்துக்கிறேன். ஐ எம் என்ஜாயிங். ஐ எம் கோயிங் டு என்ஜாய் அண்ட் ஆல்சோ பி எ பிளெஸிங் டு மெனி அப்படிங்கிறது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. யா ஓகே. பிளஸ் யூ ஆல். என்ஜாய் ஈவினிங். பை. டேக் கேர்.